ஒரு சினிமா கதாநாயகனுடைய படங்களை பார்ப்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை, ரசிப்பதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ரசிகத்தன்மையோடு இல்லாமல் அவன் ரசிகத்தன்மை போலியாக மாறி தன்னுடைய கதாநாயக திரையின் பின்பத்தில் தோன்றி நடிக்கின்ற ஒருவனை நேரடியாக பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக தான் ஆசையாக பாலூட்டி வளர்த்த பிஞ்சி குழந்தைகளை தோளில் சுமந்து இதோ நடிகர் விஜய் என்று காட்டுகின்ற போது கரூரிலே 40 உயிர்கள் பலியாக இருக்கிறது. இளைஞர்களின் தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, உயிரினம் சிந்தியுங்கள். இதனோ ஒரு சினிமா ஸ்டெண்ட் நடிகர் ஃபைட் பண்றான், அல்லது சண்டை காட்சியில் நடிக்கிறான், அதற்கு இவன் டூப்பு போட்டு நடிக்கிறான். இவன் நிஜம் என்று நம்பி இவன் இப்படியெல்லாம் நடிக்கிறாரு, இப்படியெல்லாம் வசனம் பேசுறாரு, இப்படி காவல்துறை அதிகாரியாக வந்து நேர்மையாக பணியாற்று என்று சொல்லுகிறாரே என்று துன்பமாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நடிகனை அல்லோ ஏன் ஒரு நிஜத்துல வந்து எங்களுக்கு பண்ணுங்க என்று நீங்கள் இரவு காத்த கிளி போல் காத்து கிடப்பது நியாயமா? இன்றைக்கு இரவு கூட்டம் நடக்கிற, நேற்றுக்கு இரவு விஜய் உங்களை வர சொன்னாரா? உங்க குழந்தைய தோல்ல தூக்கிட்டு வர சொன்னாரா? உங்களுடைய கற்பனை மனைவியை வச்சுட்டு வர சொன்னாரா? விதியோகளை வர சொன்னாரா? நான் கேட்கிறேன், இன்றைக்கு என் தமிழ் சமூகம் அறிவற்ற சமூகமாக சிந்திக்க தொடங்கும்.